தேமுதிகவின் தேர்தல் கூட்டணி குறித்து வெளியாகியுள்ள தகவல்கள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை என அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேமுதிக கூட்டணி தொடர்பான முடிவுகள் எட்டப்பட்டு விட்டதாகவும் ஒரு கட்சி 59 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளதாகவும் வெளியான தகவல்களை அவர் மறுத்துள்ளார். மேலும் கூட்டணிக்காக பல கோடி ரூபாயை விஜயகாந்த் பெற்றுவிட்டதாக பரவி வரும் செய்திகளையும் சந்திரகுமார் மறுத்துள்ளார். இதுவரை எந்த கட்சியுடனும் தேமுதிக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை என்பதே உண்மை என சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் நலன் கருதி விஜயகாந்த் எடுக்கும் முடிவுகள் நல்லதாகவே இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நொடி வரையிலும் எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் கூட்டணி குறித்த எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இதுதான் உண்மை. கூட்டணியை பற்றி இதுவரையிலும் எங்கள் தலைவர் பேசவே இல்லை. சட்டமன்ற தேர்தலில் எந்த முடிவானாலும் எங்கள் தலைவர் கேப்டன் அறிவிப்பது மட்டுமே உண்மை செய்தியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே பொதுமக்களுக்கும் தேமுதிக நிர்வாகிகளுக்கும் எங்கள் தொண்டர்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.